முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை படையலிட்டு அவர்களை தெய்வமாக வணங்கும் பழக்கம் பல நாடுகளில் வழக்கத்தில் இருக்கிறது. தைவானில் சற்று வித்தியாசமாக நரகத்தில் இருக்கும் உயிரிழந்த உறவுகளை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல வழிபாடு நடத்தப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் தைவானில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷ். தைவானில் கொண்டாடப்படும் சிங்மிங் பண்டிகை 8ஆம் நூற்றாண்டில் இருந்தே வழி வழியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகை தங்கள் முன்னோர்களை வானுலகில் காக்கும் வழிபாடாக தைவான் மக்கள் கருதுகிறார்கள். Come to the grave garden to think our dead family, and we also teach our children they have to remember where they come from, and this is also outdoor family union day. கல்லறை தோட்டத்திற்கு செல்லும் முன்பு மயான தொடக்கத்தில் உள்ள டிசாங் வாங் என்ற கடவுளை வணங்கிவிட்டுத்தான் அவர்கள் செல்கிறார்கள். காரணம், தங்களது உறவினர்கள் ஒருவேளை நரகத்தில் இருந்தால் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல டிசாங் வாங் என்ற கடவுள் துணை புரிவார் என்பது அவர்களின் நம்பிக்கை. இந்த காகித மணியில ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காகித மணியை மக்கள் அவங்களோட குடும்பத்தினரோட சமாதிக்கு சென்று அங்க ஒரு அடுப்பு மாதிரி வச்சு தீய மூட்டி அந்த காகித மணி அதுல போடுவாங்க. சோ அது மூலமா என்ன சொல்ல பொருள் அப்படின்னா, இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க இந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ற மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பண்டிகையின் போது கல்லறைகளில் பிரார்த்தனை செய்யும் தைவான் மக்கள் மறைந்த முன்னோர்கள் சொர்க்கத்தில் வளமுடன் வாழ காகித பணக்கட்டுகளை தீயில் எரித்து வழிபாடு செய்கிறார்கள். எல்லாரும் அவங்களோட சொந்த ஊருக்கு சென்று தங்கள் குடும்பத்தினோடு சேர்ந்து அவங்க மறைந்த தங்களோட முன்னோர்களை இடத்துக்கு போய் சமாதிக்கு போய் அங்க இருக்கிற இடங்களை தூய்மை செய்து பூக்கள், அகர்பக்திகள், அப்புறம் அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகள் இவை எல்லாத்தையும் சேர்த்து அவங்கள வச்சு வழிபடுறாங்க. இது மூலமா அவங்களும் அவங்களோட குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பாக்குறாங்க. புதிய தலைமுறை செய்திகளுக்காக தைவானிலிருந்து ரமேஷ் பெருமாள்.